மின் இருமுனை திருப்புத்திறன் 5 × 10⁻⁶ கூலும் மீட்டர் கொண்ட ஒரு மின் இருமுனை எண்ணளவு 4 × 10⁻⁻ ப்ளஸ் 5 தான் அது உங்களுக்கு 10⁻⁵ நியூட்டன்/கூலும் கொண்ட ஒரு சீரான மின்புலத்தின் திசை நேர்கோட்டு திசையில் உள்ளது. சீரான திசை நேர்கோட்டு திசையில் இருக்கிறாங்க. அதோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. 4 × 10⁻⁵ நியூட்டன்/கூலும். மின்னிருமுனை திருப்புத்திறன் மதிப்பு 5 × 10⁻⁶ கூலும் மீட்டர். ஸ்மால் பி மதிப்பும் அதே மாதிரி என்னது ஈயோட வேல்யூ மதிப்பும் கொடுத்துருக்காங்க. என் மதிப்பும் கொடுத்துருக்காங்க. மின்முனையை பொறுத்து இருமுனை 60 டிகிரி சொல்லப்படுகிறதுனா மின்முனை நிலையாற்றல் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட மதிப்பு 5 × 10⁻⁶ கூலும் மீட்டர். ஈயோட மதிப்பு 4 × 10⁻⁵ நியூட்டன்/கூலும். தீட்டா ஒன்று 6 மணியில் 0 டிகிரி. அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஆரம்பத்தில் தீட்டா I 0, தீட்டா F = 60 டிகிரி இறுதி நிலையில். ΔU = EF - A நமக்கு தெரியும். -PE cos θF -PE cos θI மைனஸ் ஆயிரும். அப்போ என்னன்னா இந்த தீட்டா I பாசிட்டிவ்லையும் தீட்டா F நெகட்டிவ்லையும் இருக்கும். பிஏ பொதுவாக எடுத்துருக்கோம். இங்கே பியோட மதிப்பு 5 × 10⁻⁶ எடுத்துருக்கோம். ஈயோட மதிப்பு 4 × 10⁻⁵. காஸ் தீட்டா ஐங்கும் போது உங்களுக்கு தீட்டா ஐ என்னது 0ங்களா, காஸ் 0 1. அது மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா எஃப்ங்கிறது 60 டிகிரியால் காஸ் 60 எவ்வளவு 1/2. 1 - 1/2 இங்கே 1/2 வந்துடும். அப்போது இந்த 2 இந்த 4 அடிப்படும்போது இங்கே 2 வந்துடும். 2 5 பேருக்குன்னா 10. இப்போ 10 × 10⁻⁻6 × 10⁻5 10 × 10⁻⁻6 + 5 வரும். எனக்கு அடிமான அடுக்கு கூட்டணும். 10 × 10⁻⁻1 10⁻1 1/10 1/10 × 10 எவ்வளவு கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். ஸோ 1 ஜூல். ஆப்ஷன் 2 1.0 ஜூல் என்பது தான் சரியான விடை. நன்றி.